ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நோட் 5 rupees. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. ருப்பீஸ்ன்றது வந்து இந்தியா அப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம இந்தியா சுற்றி இருக்க ஒரு சில நாடு வந்து ருப்பீஸ்ன்ற ஒரு நேம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யூஎஸ்லாம் பார்த்திங்கன்னா டாலர், துபாயில் பார்த்திங்கனாக்கா திராம்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கனாக்கா இதில் வந்து 5ன்னு கொடுத்துருக்கு. இந்த நோட் வந்து பார்த்திங்கனாக்கா ஜப்பனீஸ் கவர்மெண்ட் இந்த நோட்டு பப்ளிஷ் பண்ணது பார்த்திங்கனாக்கா 1942லேருந்து 1944. ஸோ இது எந்த டைமில் நடந்துச்சுனாக்கா World War II. ஓகே, ஸோ World War II நடக்கும்போது பார்த்திங்கன்னா 1941 ஜப்பானுடைய மிலிட்ரி வந்து பர்மா வந்து ரூல் பண்ணாங்க. ஓகே, ஸோ பர்மான்ற நாட்டை வந்து ரூல் பண்ணும்போது ஜப்பனீஸ்க்கு வந்து அவங்களுக்கு தேவையான நோட்ஸ்க்காக இது பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ பர்மாவில் யூஸ் பண்ண அந்த கரன்சியெலாம் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதோடைய லென்த்து பிரெத் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், 72 and 150. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 10 rupees. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா ஜப்பனீஸோடைய மிலிட்ரி கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ண நோட். இது வந்து 1942லேருந்து 1944 அந்த டைமில் பிரிண்ட் பண்ண நோட். ஸோ இங்கே கொடுத்துருக்க அந்த இமேஜ் இருக்கு பாருங்கள், இது வந்து பர்மாவில் இருக்கக்கூடிய ஆனந்தா என்ற ஒரு டெம்பிளை குறிக்குது. ஓகே, ஸோ இதோட பேக் சைடு பாருங்கள் 10 rupees. ஸோ அந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 5 rupees. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த இமேஜ் வந்து ஆனந்தான்ற டெம்பிளை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த நோட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பர்மாவில் போனீங்கன்னா இந்த நோட்லாம் அஃபிஷியலாக இருக்காது. ஸோ வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நோட்லாம் வந்து நோ யூஸ், ஜஸ்ட் பேப்பர் மாதிரி. ஓகே, ஸோ நம்மள மாதிரி ஒரு காயின் கலெக்ஷன், கரன்சி கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த நோட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பட் இதெல்லாம் வந்து இப்போது பயன்பாட்டில் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.